சென்னையில் வணிக வளாகங்கள் நிறைந்த முக்கிய பகுதியான தியாகராயர் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட இரும்பு தூண்களால் அமைக்கப்பட்ட வரும் புதிய மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையின் வர்த்தக பகுதியாக விளங்கும் தியாகராயர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் 1வது மெயின் ரோடு இடையே 131 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தியாகராயர் நகர் உஸ்மான் சாலையில் ஏற்கனவே சுமார் 747 மீட்டர் நீளம் கொண்ட மேம்பாலத்தின் சாய் தளத்தை தகர்த்து புதிதாக 1.2 கிலோமீட்டர் நீளத்தில் 8.40 மீட்டர் அகலத்தில் புதிய இரும்பினாலான மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் வைக்கப்பட்டுள்ள 53 இரும்பு தூண்களும் வாகனங்களின் அதிர்வுகளை தாங்கும் அதிர்வு கடத்திகள் கொண்ட புதிய தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது டி நகர்னாவே பயங்கர பிஸியாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மற்ற நேரத்தில் பயங்கர பிஸியாக இருக்கும், பயங்கர க்ரௌடு இருக்கும். நம்ம 2 வீலரு காரு கிராஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆகிடுங்க. அண்ணா சாலையிலேருந்து நம்ம கோடம்பாக்கம் ரீச் பண்ணோம்னா 1 ஹவர் கிட்ட ஆகிடும். ஸோ இந்த பாலம் வந்ததால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த எம்டிசி பஸ்ஸு மற்ற வெஹிக்கிள்லாம் கிராஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஒரு 5 மினிட்ஸில் கிராஸ் பண்ணி போயிடலாம். இந்த பாலத்தை அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இரும்பு பாலன்றதால டைம் கொஞ்சம் குயிக்காக கட்டி முடிச்சிட்டாங்க. தெற்கு உஸ்மான் சாலையிலிருந்து பர்கிட் சாலை மற்றும் மேட்லி சுரங்கப்பாதை சந்திப்பு, தெற்கு உஸ்மான் சாலையிலிருந்து தென்மேற்கு போக் சாலை மற்றும் புதிய போக் சாலை சந்திப்பு, சிஐடி நகர் முதல் மெயின் சாலை மற்றும் சிஐடி நகர் வடக்கு சாலை சந்திப்பு ஆகிய 3 சந்திப்புகளை இணைக்கும் வகையில் இந்த பாலம் அமைகிறது. இந்த பாலம் நம்ம நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் இந்த வழியால் இந்த பக்கம் டி நகர் சைதாப்பட்டிக்கா போயிடுவாங்க. இந்த பாலம் அமைச்சு சீக்கிரம் முடிஞ்சதுன்னா பொதுமக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நெருக்கடி இது. இந்த பாலம் இல்லாத போது ரொம்ப 1/2 ஹவர் கால் ஹவர் இங்கே டிராஃபிக் ஆகும். இந்த பாலம் சீக்கிரமாக இது பண்ணிட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் இந்த புதிய இரும்பு பாலத்தில் கூடுதல் பாதுகாப்பிற்காக பரிந்துரைக்கப்பட்ட எடையை விட 2.5 மடங்கு அதிக எடையில் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது தனி சிறப்பாகும். வணிக வளாகங்கள் நிறைந்துள்ள சென்னையின் மிக முக்கிய பகுதியான தி நகரில் அமைய உள்ள இந்த புதிய மேம்பாலம் என்பது இந்த பகுதியின் போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைக்கும் என்பது இந்த பகுதியில் உள்ள வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் சமய மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.